அநேக நாட்களுக்கு பிறகு அநேக நாட்களுக்கு பிறகுன்னு சொல்கிறத விட சில வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நெருக்கமான ஒரு சூழல் தான். வர முடியாத சந்தர்ப்பங்கள் வந்துட்டு வர முடியாமல் இருப்பதற்கு நிறைய காரியங்கள் இருந்தது. நாளும் வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய விருப்பமாக இருந்தபடினாலே நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நிறைய பரிச்சயமான முகங்கள், ஒரு சில பரிச்சயம் இல்லாத முகங்கள் இருக்கிறது, நிறைய சிரித்த முகங்கள் இருக்கிறது, இறுக்கமாக முகத்தை வச்சிருக்கிற ஒரு சிலரையும் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் ஜார்ஜ். நான் திருவண்ணாமலையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். என்னுடைய துவக்கம் இங்கே தான், இங்கேனா சென்னை தான். என்னுடைய விசுவாச வாழ்க்கை துவங்கினது இங்கே தான். நாங்கள் எல்லாம் ஒன்றா, ஞான்ராஜ் என்ன மாமான்னு சொன்னார், நாங்கள் எல்லோரும் ஒன்றா பயணித்தவங்க தான். அதாவது என்னுடைய ஆரம்ப காலம், என்னுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய துவக்கம் எல்லாமே சென்னையில் தான். சென்னையில் பல்லாவரத்தில் எங்களுடைய வீடு, நீலாங்கரையிலையும் பல்லாவரத்தில் இருந்தோம். நீலாங்கரையில் முதல்ல இருந்தோம், ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் பல்லாவரத்துக்கு போனோம், பல்லாவரத்துலேயும் ஒன்றா தான் இருந்தோம். நீலாங்கரையில் சபைக்கு ஒன்றா தான் போனோம். அதுக்கு பின்பாக பல்லாவரத்துலேயும் சபை ஆரம்பித்த பின்பு அங்கே எல்லாம் ஒன்றா இருந்தோம். அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் கொஞ்சம் சீனியர்னால் ஒரு வருஷம் முன்னாடி ஊழியத்துக்கு வந்துட்டார். கர்த்தரை பின்பற்றுறதுக்கு எனக்கு பின்னாடி அவர் ஜூனியராக இருந்தார். ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி போயிட்டார். அவர் சீனியர் ஆகிட்டார், முன்னாடி போனார். அதுக்கு பின்பாக நான் திருவண்ணாமலைக்கு 2000 திருவண்ணாமலைக்கு போனேன். இந்த நாட்கள் கிட்டத்தட்ட 25 வருஷம்னு நினைக்கிறேன். இந்த 25 வருடங்கள் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய அன்பில் நாங்கள் பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். நான் அடிக்கடி சபையில் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையாரை பார்க்கும்போது, சபை மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்லுவேன், 25 வருஷம் ஒருவேளை திருவண்ணாமலையில் நான் இருந்திருக்கேன், 25 வருஷம் ஊழியத்தில் இருந்திருக்கேன். ஆனால் பெருசாக சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் ஞாபகப்படுத்துவேன், ஒன்றை மட்டும் சொல்ல முடியும். இந்த 25 வருஷம் கர்த்தருக்காக, கர்த்தருடைய பாதையிலே நடந்து கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தேவையானது அது மட்டும்தான். பெருசாக ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, நாம் இந்த 25 வருடங்கள், ஒருவேளை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிற வருடங்கள், எல்லா வருடங்களும் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய பாதையில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருப்போம் அப்படின்னா, அதில் அதை விட வந்துட்டு பெரிய காரியம், பெரிய ஒரு சாதனை ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்தவுடனே தம்பி பால் லோபின் பார்த்தேன். பக்கத்தில் வந்து சாம வந்து உட்காந்தான். சாம பார்த்தேன். லோபின் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தெரியல. ஆனாலும் வந்துட்டு அந்த ஃபேஸில் அந்த மெச்சூர் பார்த்த உடனே எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. எப்பா சாமி என்ன இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு பின்னாடி சாம் வந்து உட்காந்தான். தெரியல, ஃபஸ்ட்டில் தெரியல. ஆனால் சாம் பார்க்கும்போது இன்றைக்கி உண்மையிலே பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்கள்லாம் எப்படி அழகாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. பிள்ளைகள் வளர்கிறாங்க, பின்வரிசையிலையும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சரியா, பிள்ளைகள் வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு இருக்கிற சந்தோஷம் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், அதோடு சேர்ந்து இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சபை நடுவில் கர்த்தரை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்துட்டு அதை விட சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த சந்தோஷம் நமக்குள்ளே பெருகி இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என்னுடைய பிள்ளைகள் கூட சின்ன பிள்ளைங்களாக பார்த்தவங்க தான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பால், சாமி, ஞான்ராஜ் எல்லாரும் பார்த்தவங்க தான். அவங்க திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது பொண்ணு ராஜஸ்தானில் இருக்கா, பையன் இங்கே தான் கீழ்கட்டில் இருக்கார். அவர் மேடவாக்கம் சபையில் அவர் ஐக்கியப்பட்டு வரார். சரி, இன்றைக்கு செய்திக்காக 2 விஷயங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது விசுவாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக விசுவாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பதிலாக இருக்கும்? உடனடியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு போய் அதிலிருந்து
இங்கே வசனம் நிறைய சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் 1வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் மனப்பாடமாக சொல்கிறதுக்கு நமக்கு தெரியும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? சரி, ஆனால் நாம் விசுவாசம் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் 2 கேள்வியை முன்னாடி வைக்கணும்னு விரும்புகிறேன். விசுவாசி என்றால் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை முதல்ல கேட்போம். 2வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் என்பது என்ன? மறுபடியும் எபிரேயர் 11:1 சொல்லிடாதீங்க. விசுவாசினா யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் விசுவாசி. சரி, தேவனை சார்ந்து வாழ்கிறவன் யார்? அது முகத்தை காடு. ஓ, பெஞ்சு. சரி, பெஞ்சமினா. ஓ, மைக்கேல். சந்தோஷம். சரி, இருக்கீங்களா? சரி சரி, தேவனை சார்ந்து வாழ்கிறவன் விசுவாசி. வேற ஏதாவது டெபினேஷன் இந்த பக்கமாக இருந்து? விசுவாசினா யாரு? விசுவாசத்தை பயிற்சிக்கிறவன் விசுவாசி. சரியா? அவருடைய அடுக்கு மொழியில் சொல்கிறார். ஆராதனை நேரத்தில் கூட வந்துட்டு அடுக்கு மொழியில் போச்சு, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ரைட், ஓகே. விசுவாசத்தை பயிற்சிக்கிறவன் விசுவாசி. அப்புறம் வேற ஏதாவது? பயந்து நடக்கிறவன் விசுவாசி. கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம். பிரியமானவன் யார்? அது பிரியமானவன் விசுவாசி. சரி சரி, எனக்கு 3/4 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. சரி, அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக போகிறேன். தேவனை நம்புகிறவன் விசுவாசி. பரவாயில்ல, கிட்டத்தட்ட எல்லா நெருக்கமாக வந்துட்டோம். ஆனால் விசுவாசி நாம் இவ்வளோ கீழ்ப்படிந்து வாழ்வோம். சரி, இவ்வளோ நாளாக நாம் அப்படி பழகிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், கர்த்தரோடு நடக்கிறவன், எல்லா விஷயமும் நல்லது தான், எல்லாம் சரிதான். ஆனால் விசுவாசி அப்படின்னு சொல்லும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க பார்ப்போம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாய காலை வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். போதும், நமக்கு தேவையானது முன்னாடி இருக்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். என் தாசனாகிய காலேப்பு இருந்து உத்தமமாய், அந்த உத்தமமாய் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விசுவாசி அப்படின்னா ரெண்டு விசுவாசியில் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசி சாதாரணமாக சபை அங்கத்தினராக இருக்கிறவர்கள் விசுவாசி தான் நம்முடைய பார்வையில். இன்னொன்று யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள், அவங்க தான் விசுவாசி. இந்த 2 பேரையும் வந்துட்டு விசுவாசின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? சாதாரணமாக சபை அங்கத்தினராக சபையினுடைய எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் யார் தாங்க? விசுவாசி தான். யாரும் என்ன செய்ய மாட்டோம், அவங்கள அவிசுவாசின்னு சொல்ல மாட்டோம். கர்த்தரை அறியாதவர்கள்னா நம்ம வேறு லிஸ்ட் வச்சுருக்கோம். அவர்கள் எல்லாம் விசுவாசி தான். இப்போ ஞான்ராஜ் இங்கே சொல்லும்போது சொன்னார், ஒரு ஜெபக்கூட்டம் என்ன செய்ய, ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் மீட்டிங் எதுவாக தான் இருக்குங்க. கர்த்தர் நன்றாய் செய்தார்னு எல்லா மீட்டிங்லேயும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்துட்டு என்னது 50 பேர் எதிர்பார்த்தா 25 பேர் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு யாருமே ஆள் கிடையாது. சரி, இன்றைக்கி நாம் விசுவாசிகளாக இருக்கிறதற்கும் உத்தம விசுவாசிகளாக இல்லை உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவதற்குள்ள வித்தியாசம் இருக்குது. காலேப்பை பற்றி படிக்கும்போது வரிசையாக அப்படி படிச்சுக்கிட்டே போங்க. அந்த உத்தமமாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து காலேப்பு குறித்து மட்டும்தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. உத்தமமாய் பின்பற்றுதல். விசுவாசினா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் தான். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை பின்பற்றணும். ஆனால் எப்படி பின்பற்றணும்? உத்தமமாய் பின்பற்றணும். உத்தமமாய் பின்பற்றுறதுனா என்னங்க? ஆங்கிலத்தில் அதுக்கு அழகான ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்டிகிரிட்டி. உத்தமம் அப்படின்னா சரியா, அதுக்கு இணையான சொல் நிறைய இருக்குது, பைபிளில் நிறைய இருக்குது. ஆனால் அது சரியான இன்டெகிரிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான புரிதல் அல்லது நமக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்திக்கிற ஒரு வார்த்தை மட்டும்தாங்க அதுக்கு பொருந்தி போகும். உத்தமமாய், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா?
நீதிமொழிகளில் படிக்கிறோம் இல்லையா? உத்தமமும் சொல்லுங்க, நேர்மையும், என் வாயின் வார்த்தையும், என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. இது ஒரு ஜெபம். சரியா? ஆனால் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை, அந்த இன்டிகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் யாருடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும். இன்னைக்கு உந்துதல் அப்படிங்கிறது வந்து நிறைய தேவைப்படுது. ஜெபிக்கிறதுக்கு வாங்க, வேத ஆராய்ச்சிக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க. காலையில் கூட நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்தேன், நீங்கள் சீக்கிரம் போயிருங்க பிரதர், இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு ஆராதனைக்கு போனோம், இத்தனை மணிக்கு போனோம், இப்படி போனோம் அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. யாராவது நம்மளை உந்தி தள்ளாமல், அல்லது யாராவது நம்மளை காலையில் எழுந்து தொந்தரவு பண்ணாமல் இன்னைக்கு ஆராதனைக்கு எத்தனை பேர் ரெடியா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் கையை தூக்கல, நானும் தூக்க சொல்லலையோ. எத்தனை பேர் வந்துட்டு தானா ரெடி ஆயினீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆராதனைக்கு போனோம், இது என்னுடைய கடமை, நான் கர்த்தரை என்ன செய்யணும், இன்னைக்கு போய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும்னு எத்தனை பேர்? பிள்ளைங்க கண்டிப்பாக வந்துட்டு ரெடி ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா பெற்றோர் வந்து கண்டிப்பாக கிள்ளி விட்டு தான், அல்லது வந்துட்டு குத்தி தான் எழுப்பியிருக்கணும். இல்லை சாம்? இல்லையா? நீயே எழுந்துட்டியா? என்ன பிரதர், நீங்கள் தான் எழுப்பி விட்டீங்களா? சரி, உங்களை யாரும் எழுப்பலை, சந்தோஷம். சரி, அலாரம் வச்சு எழுந்துட்டீங்க, அலாரம் எழுப்பி விட்டுருச்சு இல்லை? சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். நாம் இன்னைக்கு இதை செய்வதற்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உள்ளார என்ன செஞ்சிருக்கணும், ஒரு காரியம் நடந்திருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லும் போது இப்படி அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே. யாரும் போயிடாதீங்க, முடிஞ்சிருச்சுன்ட்டு இல்லையா? என்ன செய்யறார், தனக்குள்ள அப்படி பேசிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை, யாருடைய உந்துதலும் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை புரிந்து கொண்டிருக்கிறார். நான் சங்கீதத்தில் நான் படிக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. 22வது சங்கீதத்தில் பாருங்க, 3வது வசனம் படிங்க யாராவது ஒருத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இங்கே நாம் இதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை சொல்ல வரல. நான் கர்த்தருடைய எப்படிப்பட்ட தன்மையுடையவர். ஆராதனையினுடைய முதல் பகுதியில் அவர் என்ன செய்தார், எல்லாவற்றையும் செய்தார். அவர் செய்யாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதம் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டது. ரெண்டாவது, அவர் பூரண சர்க்குணர் அப்படிங்கிற ஒரு பதம் நம்ம கேட்டோம், காதில் கேட்டோம். இங்க இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் அப்படின்னா, பரிசுத்தம் அவருடைய ஒரு பகுதி இல்லை. பரிசுத்தமே அவர் தான் பரிசுத்தம். பரிசுத்தம்னு சொன்னா அவரை தவிர வேற யாரும் என்ன இல்லைங்க, வேற எதுவுமே பரிசுத்தம் இல்லை. அதுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லது அவரை பரிசுத்தராய் காண்பதற்கு வேற சப்போர்ட் எல்லாம் தேவையே இல்லை. அவரே பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அங்க 2 விஷயங்கள் எழுதியிருக்கு. ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலபதத்தில் ஐனோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஐனோஸ், INOS. ஐனோஸ் அப்படின்னா துதி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பாட சொன்னால் உடனே பாடிடுவோம் இல்லை? இங்கே நிறைய பாடகர்கள் இருக்காங்க, இந்த சைட்லையும் குறைவில்லை, இந்த சைட்லையும் குறைவில்லை, அவரே பாடகர் தான், ஏதோ பாட சொல்லிடுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐனோசிஸ், INASIS, ஐனாசிஸ் அப்படிங்கிறது நன்றி சொல்லுதல். சாதாரணமாக துதிக்கிறதுக்கும் நன்றி சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. யார் துதிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் துதிக்க முடியும். இன்றைக்கி பாடுறவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. பரிசுத்தர் 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 அப்படின்னு பாட்டு பாடுறாங்க இல்லையா? நம்மளும் பாடுறோம் இல்லையா? அந்த பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸிங்க, துதி சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து இது வந்து நவுன், இது வந்து என்ன பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? டீச்சர் இங்கே இருக்கார், நான் பாடம்லாம் எடுக்கல. நவுன் அப்படிங்கிற பதம் தான் எபிரேய பதத்தில் வந்துட்டு நவுன். இது ஐனோசிஸுக்கும் ஐனோஸுக்கும் நவுன் அப்படிங்கிற நவுனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை வந்து ப்ரொனவுனில் பயன்படுத்தியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, INO, ஐனோ, புகழ். ஹிம்னோ அப்படிங்கிற ஒரு பதம், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடு. இது வந்து நவுனில்.
பின்னாடி சொன்ன ஐநோவும் ஹிம்னோவும் ப்ரொனவுனில் சொல்லியிருக்கு. அதாவது உணர்ந்து சாதாரணமாக பாடுறதுக்கும் சாதாரணமாக புகழ்றதுக்கும் உள்ள வித்தியாசம் வேற. அதே போல உணர்ந்து பாடுவதற்கும் உணர்ந்து புகழ்வதற்கும் உணர்ந்து பாடுவதற்கும் உள்ள வித்தியாசம் வேற. இதுதான் இந்த இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் அதாவது எபிரேயர்கள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய உள்ளான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ந்து செய்தல், உணர்ந்து பாடுதல். நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு கூடி வருகிற பொழுதெல்லாம் ஒன்றை நினைவு கூர்றோம்ல. எதை நினைவு கூர்றோம்? எதை நினைவு கூர்றோம்? கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுறோம். இது நம்ம வார வாரம் செய்கிறதுனால நாம் என்னைக்காவது வார வாரம் செய்கிறது தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எண்ணி அதில் நம்ம பங்கு பெறுறோமா? வார வாரம் செய்கிறது தானே. ஒரு சிலர் 1 மாதத்தில் செய்கிறாங்க, ஒரு சிலர் வருஷத்தில் செய்கிறாங்க. ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில் ஒருபோதும் ஒருத்தருமே பங்கு பெறதே இல்லையா. துவக்கத்தில் அதாவது முதல்ல இருக்கிறவர் எடுத்து பந்தியை ஒருத்தர் கையில் கொடுப்பாரு. அது அப்படியே போகும், அப்படியே திரும்பி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடும். ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்குவாங்க, தொட மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்களாம். அது ஒரு சபை, நான் இந்த சபைன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்களாம், அதை விட்டுடுறாங்க. ஆனால் நாம் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறோம், இதில் நாம் பங்கு பெறுறோம். எந்த நிலைமையில் பங்கு பெறுறோம்? இந்த நிலைமையில் பங்கு பண்ணுறோம். கர்த்தர் எனக்காக இதை செய்திருக்கிறார், ஆகையினால் என்ன செய்யறேன், கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லும் விதமாக அவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இதை நான் செய்கிறேன். உள்ளான உணர்வில் உள்ளான நிலைமையில் நாம் என்ன செஞ்சுருக்கோம், நாம் அதை அனுபவிச்சிருக்கோம்ல. சரிம்மா, சாதாரணமாக செய்கிறதுக்கும் அனுபவித்து செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம், மற்ற சபைகளுக்கும் நம்ம சபைக்கும் உள்ள வித்தியாசம் இது மட்டும்தாங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் ஒரு முறையாக போட்டோம், அவ்வளோதான், போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நாம் வாரந்தோறும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அதன்படி செய்யணுங்கிறதுக்காக நாம் என்ன செஞ்சுருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். நம்ம அனுபவித்து செய்கிறோம். மற்றவங்க சாதாரணமாக மற்றவங்க சொல்லி செய்கிறாங்க, நாம் அனுபவித்து செய்கிறோம். அனுபவித்து செய்கிறது தாங்க எப்பயுமே யார் விரும்புகிறா, கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நன்றி நிறைந்த இருதயமாய், தேங்க்ஃபுல்னஸும் தேங்க்ஃபுல் ஹார்ட்டும் அதுதான். நன்றி நிறைந்த இருதயம், நன்றி உணர்வு, அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார். சரியா, நாம் எதை பார்க்க வந்தோம், இன்டிகிரிட்டி சொன்னேன், உத்தமமும் நேர்மையும். நாம் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள். நாம் உத்தமமாய் பின்பற்றணும்னு யார் விரும்புகிறா, நம்முடைய தேவன் விரும்புகிறார். சரியா, அதைத்தான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அதில் என்ன பதம் அப்படின்னு பார்த்தீங்க, தாசன் அப்படிங்கிற பதம் இருக்குல்ல. இங்கே ஒரு தாசன் இருக்காரு. தாசன் அப்படிங்கிற பதம் என்ன தெரியுமா, நம்ம கேள்விப்பட்டது தான், பைபிளில் படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாசன் என்கிற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாசன் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர். பாரதி தெரியும், பாரதி தாசன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதியை பின்பற்றுவர். கண்ணனை தெரியும், கண்ணதாசன் யாரு, கண்ணனை பின்பற்றுவர். சரி, ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கு தாசன் அப்படிங்கிற பதமும் நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, உத்தமமாய் பின்பற்றுதல், இந்த பதமும் ரெண்டும் ஒன்று சார்ந்து இருக்கும். இன்டிகிரிட்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போலவே இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லாயல்ட்டி. விசுவாசம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், விசுவாசின்னு சொன்னால் பிலீவர் சொல்லுவோம். விசுவாசம் அப்படின்னா ஃபெய்த்து தானே சொல்கிறோம், ஃபெய்த்து தானே சொல்கிறோம். இல்லை, விசுவாசம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஃபெய்த்து, அவ்வளோதான், அதோட முடிச்சுப்போம். ஆனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாயல்ட்டி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லாயல்ட்டி ரொம்ப முக்கியங்க. இன்டிகிரிட்டி எவ்வளோ முக்கியமோ அதே போல் லாயல்ட்டி முக்கியம். லாயல்ட்டி மட்டும் இல்லை, லாயல்ட்டியோடு சேர்ந்து இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்விக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கன்விக்ஷன் அப்படின்னா திட நம்பிக்கை. எந்த காரியத்தை செய்தாலும் அதை என்ன செய்ய, முழு மனசோடு செய், முழு மனசோட செய். அதுதாங்க விசுவாசம், அதுதான் விசுவாசி. யார் விசுவாசி? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர் விசுவாசி. விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபெய்த்ஃபுல்லி ஒபீடியன்ட் மை அத்தாரிட்டிஸ் அண்ட் கமிட்டிங் சேரிட்டி பிகின் அட் ஹோம். அதாவது
மேலானவர்களுக்கு கீழ்ப்படிந்து சமூக உறவை மேம்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் என்ன செஞ்சிருக்கு, சேர்த்துக்கணும். நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணுமா, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஃபெய்த்ஃபுல்லி ஒபேயிங் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருந்து என்ன செய்யணுமா, ஆரம்பிக்கணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? பிள்ளைகள் வந்து யாருக்கு கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறதுனா சாதாரணமான கீழ்ப்படிதலை பற்றி சொல்லலை, இங்கே ஃபெய்த்ஃபுல்லி ஒபேயிங் அப்படின்னு எழுதியிருக்கு. முழு உள்ளத்தோடு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியும் போது எந்த வண்ணமாக கீழ்ப்படிவாங்க? அப்பாவுக்கு முன்னாடி நடிக்கிறதா, இல்லை அம்மாவுக்கு முன்னாடி நடிக்கிறதா? பயப்படுற மாதிரி கீழ்ப்படுகிற மாதிரி பாவலா காட்டினா என்ன ஆகும்? பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கும்? நடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பாவலா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்பாவை பார்க்கும்போது கீழ்ப்படுகிறதும், அப்பா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அம்மாவோட சேர்ந்து ஆட்டம் போடுறதுமா இருந்துச்சுன்னா, இல்லை அம்மா கூட சேர்ந்து கீழ்ப்படுகிற மாதிரி நடிச்சுட்டு அப்பா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் வேற மாதிரி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த உறவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாயையான ஒரு தோற்றம் தான் இருக்கும் இல்லையா? அதே தான் கர்த்தருக்குள்ள வருகிற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்முடைய முழு இருதயத்தோடு உள்ளே இருந்து, வெளியே இல்லை. நம்ம எல்லாம் யூனிஃபார்மே போடல, ஒருத்தருமே யூனிஃபார்ம் போடல. ஏன் யூனிஃபார்ம் போடல? ஒரு சில சபைகளில் யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும், வெள்ளை தான் போட்டு வரணும்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம ஏன் யூனிஃபார்ம் போடாமல் வந்திருக்கோம்? அது என்ன இல்லை, இங்கே மார்க் போடுறதோ அல்லது ஏதோ ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன செய்யணும், ஒயிட் போட்டு வந்தால் தான் நடப்போம், சபையில் வந்துட்டு நான் இது கொடுப்பேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியே என்ன செய்யறதில்ல. நம்ம எப்பயுமே நம்ம வெளியே யாராக காமிக்கிறது இல்லை, விசுவாசியாக காமிக்கிறதோ பரிசுத்தமாக காமிக்கிறதுக்கோ அவசியம் இல்லை. நம்ம எங்கே காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே காமிக்கணும். நான் உள்ள என்ன செய்யணும், வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் விசுவாசம் அப்படிங்கிறது, அதனுடைய தன்மை தான் லாயல்ட்டி அப்படிங்கிறது. ஃபெய்த்துக்கும் லாயல்ட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, அப்பழுக்கற்ற ஒரு விசுவாசம், அப்பழுக்கற்ற ஒரு நம்பிக்கை, அப்பழுக்கற்ற தன்மையில் யாரை பின்பற்றுறது? கர்த்தரை பின்பற்றுவது தாங்க விசுவாசம். அதான் வேதத்தில் சொல்லி இருக்கிற விசுவாசம், அது மட்டும்தான். இதை நாம் இப்படி பகுத்து படிச்சுக்கிட்டோம்னா போதும். விசுவாசிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தமமாய் பின்பற்றுகிறவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, லாயல்ட்டி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் யாருடைய விசுவாசம்? உத்தமமாய் பின்பற்றுகிறவனுடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிற ஒரு நிகழ்வு அது. அவ்வளோதான். விசுவாசம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை பின்பற்றுவதற்கு கர்த்தர் வகுத்து தந்திருக்கிற ஒரு வழி. விசுவாசம் என்பது என்னதுங்க? கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வகுத்து தந்திருக்கிற ஒரு வழிதாங்க விசுவாசம் என்பது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். அந்த வழி நமக்கு தெரியும். ஆனால் விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை பார்த்துட்டு அவர் பின்னாடியே அப்படி போகிறது, வழி விலகாமல் போகிறது, அவர் சொன்னபடியே போகிறது, அவர் சொன்னபடியே நடக்கிறது, அவர் விரும்புகிறபடியே நடப்பதுக்கு பேர் தாங்க விசுவாசம். எத்தனை முறை நாம் இதை ருசி பார்த்துருக்கோன்னு தெரியாது, எத்தனை முறை இதை நாம் அனுபவிச்சிருக்கோன்னு தெரியாது. நிறைய நேரங்களில் வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாம் புரிஞ்சிக்கிறதுக்கே நாம் என்ன செய்கிறோம், நிறைய அவகாசம் எடுத்துக்கிறோம், ஆனால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்னேன், மேலானவர்களுக்கு கீழ்ப்படிந்து சமூக உறவை மேம்படுத்துதல், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுதான் விசுவாசம். மேலானவர்கள்லாம் நமக்கு மேலானவர்கள் யாரும் கிடையாது. அதை வீட்டிலேருந்து ஆரம்பித்து பாருங்கள். பெற்றோர்கிட்ட ஒருவேளை உறவு சரியில்லைன்னா என்ன செய்யாதுங்க, அங்கே நம்ம எதையுமே நம்ம சரியாக அனுபவிக்க முடியாது. சரி, அதுக்கு அடுத்து பள்ளிக்கு போகிறீங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஆசிரியருக்கு கீழே வந்துட்டு ஆசிரியர் சொல்கிறது, ஆசிரியர் யாருக்காக சொல்லி கொடுக்குறாங்க? இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா பிள்ளைகளுக்கும் ஆசிரியருக்கும் என்ன இல்லைங்க, நல்ல உறவே இல்லை. ஏன் உறவு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் படிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கன்னா, ஆசிரியரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான். அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் பிள்ளைகள் யாரை பார்க்கறது இல்லை. படிக்கிற பிள்ளைங்க யாரையும் ஆசிரியராக எப்படி பார்க்கறது இல்லைங்க, நமக்காக நியமித்திருக்கிற ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்படி நினைச்சா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உறவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறுக்கம் இருக்கும். சரியா? நான் இங்கே நிற்கிறேன், நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிற விஷயம் அதுதான். நான் படிக்கும்போது 5வது படிக்கும்போது கர்த்தரை எனக்கு ஒருத்தர் சொன்னார். அவர் பேர் தங்கையா. பாண்டிச்சேரியில் அவருடைய பிரதர் இருந்தார், அவர் இறந்துட்டார்.
என்ன விஷயம் சொல்லி எனக்கு பெருசாக ஒரு பெரிய படிப்பினையெல்லாம் ஒன்றுமே சொல்லி தரலைங்க. ரொம்ப சின்னதாக தான் ஒரு படிப்பினை சொல்லி தந்தார். அங்கே மங்களாபுரத்தில் படிக்கிற சமயத்தில், மங்களாபுரம் ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மங்களாபுரத்தில் படிக்கிற சமயத்தில் நான் 5வது படிக்கிறேன். ஏற்கனவே இன்றைக்கி இவ்வளோ உயரம் தான் இருக்கேன். அன்னைக்கு அதை விட ரொம்ப சின்னதாக இருப்பேன், ரொம்ப குள்ளமாக இருப்பேன். 100 பேர் வரிசையில் வந்துட்டு முதல் ஆள் நான் தான். 5வதுலேருந்து 8வது படிக்கிற வரைக்கும் அந்த 2வது இடத்துக்கு வரவே இல்லை, முதல் வரிசையிலே தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ உயரம் நான் ஆளு குள்ளமாக தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய ஆசிரியர்களை நான் எப்படி பார்த்தேன், நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். ஆசிரியர்களை எப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பெற்றோர் இல்லாத இடத்துல, ஒருவேளை எனக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல, எனக்கு பாதுகாப்பும், எனக்கு பெற்றோரும், எனக்கு ஆலோசகரும், என்னுடைய நடத்துனரும் யாராக பார்த்தேன்? அவங்கள பார்த்தேன். ருக்சன்ஸ்னு ஒரு தேட்டர் ஒன்று ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி மங்களாபுரம் போனீங்கன்னா தெரியும். அங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய பேரில் தான் இருக்குது. அங்கே பாரம்பரிய சபை, நம்முடைய மிஷினரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட பிரதரன் அசம்பிளி இருக்குது. ஆனால் சபைக்கு போனேன். அன்றைக்கி பிரதரன் அசம்பிளிக்கு போனான்னு எனக்கே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு போனது பிரதரன் அசம்பிளிக்கு தான் போனேன், 5வது படிக்கும்போது. அங்கே தேட்டர் ஆரம்பித்தாங்க. தேட்டரில் ஜீசஸ் ஃபிலிம் போட்டாங்க. நான் இன்னும் செய்திக்குள்ளேயே வரல. ஃபிலிம் போட்டாங்க. எல்லோரும் ஃபிலிமுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்டலில் படிக்கிற எல்லோரும், கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படிக்கிற எல்லாருமே வந்துட்டு ஃபிலிம் போயிட்டாங்க. வெறும் 40 பைசா தான். அப்போ 40 பைசா கொடுத்து போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. நானும் போனோம். 40 பைசா என்கிட்ட இல்லை. நாங்கள் 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேர், 15 ரூபா அனுப்புவாங்க மாதத்துக்கு. 2 மாதத்துக்கு ஒருக்க 15 ரூபா அனுப்புவாங்க. அந்த 15 ரூபாயை 3ஆக பிரித்து, அந்த 3ல் தான் சோப்புலேருந்து, எண்ணெயிலேருந்து, இங்கிலேருந்து எல்லாம் வாங்கிக்கணும். சரியா? லைபாய் சோப்பு வாங்கி 4ஆக கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் மீதி இருக்கும். அது அடுத்த மாதத்துக்கு பயன்படுத்திப்போம். அப்போ 40 பைசா தான். எனக்கு காசு இல்லை. நான் போகிறேன், யார்கிட்ட போய் கேட்பேன்? அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவங்க டீச்சரு, அவங்க பேர் மரியா, அவங்க பேர், அவர் பேர் தங்கையா, ஏசுதாசங்கள்னு அவரோட பிரதர். அப்போது போய் கேட்குறேன். போய் அவர்கிட்ட எப்பயும் கேட்க முடியாது. அவரை பார்த்த உடனே அப்படியே பயப்படணும். அவர் கொடுக்குற தண்டனையெல்லாம் வந்துட்டு பயங்கரமான தண்டனையாக இருக்கும். சும்மா கையில் எப்படி பிடிச்சி சைடில் பிடிப்பார். பிடிச்சி எப்படி கிள்னாருன்னா 3 முறை உட்காந்து எந்திக்கணும். அந்த இடத்த கையை அவர் எடுத்துட்டார் அப்படின்னா பார்த்தோம்னா அந்த இடத்துல ரத்தம் என்ன செஞ்சுருக்கோம், அப்படியே ரத்தம் கட்டி போயிருக்கும். அவர்கிட்ட பேசுகிறது பயம். அக்காட்ட போய் சொன்னா, அக்கா இந்த மாதிரி எல்லோரும் போகிறாங்க, நானும் போகணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது, அவர்கிட்ட கேளு அப்படின்ட்டாங்க. அவர் வராரு, வெளியிலேருந்து வராரு. என்னவா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஃபிலிம் படம் போட்டிருக்காங்களாம், ஜீசஸ் படம் பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா கேட்டார்? இயேசு யார் அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு இருந்த அறிவில் சொல்லிட்டேன், இயேசு நம்முடைய தெய்வம். அவருக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டார். என்ன கேட்டார்? நடிக்க தெரியுமா? எந்த பதிலும் சொல்ல தெரியல, ஆனால் சொல்லிட்டேன் நடிக்க தெரியாது. அப்போ அவரை போய் பார்க்க போகிறேன்ற மேலே ஒரு காசு 50 காசு அப்படி மேலே வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் இருக்குது, அந்த வேலையை செஞ்சுட்டு அவனை போய் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு போயிட்டார் அவர். எனக்கு என்ன வேலை அப்படின்னா, வீட்டுக்கு போனோம்னா ஒரு அடுப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த அடுப்பில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நடுவில் பாட்டில் ஒன்று வச்சுட்டு உமி இருக்குல்ல, உமியை நல்லா குத்தி டைட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணும், ரிலீஸ் பண்ணி. இதுதான் எனக்கு வேலை. வீட்டில் இருந்தோம்னா, ஹாஸ்டலில் விட்டு அவங்களுக்கு போனோன்னா வீட்டுக்கு வேலை. அவருடைய அண்ணன் பையன் ஒருத்தர், அந்த ராமசாமின்னு, அவனும் என் கூட படித்த பையன் தான். அவனும் போயிட்டான். இப்போ எனக்கு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்ட விதத்தை சொல்கிறேன். அவர் எனக்கு சொன்ன விஷயம், நடிக்க தெரியுமான்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க கேட்டார். எனக்கு அந்த சின்ன வயசில் எனக்கு இருந்த பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதில் சொல்லிட்டேன். என்ன செய்யலை, அவங்க வேலையை முடிச்ச உடனே அந்த காசை எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க. அங்கேருந்து கடைநல்லூர் வரணும். மங்களாபுரத்துலேருந்து கடைநல்லூர் 3 கிலோமீட்டர். பஸ்ஸெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடந்தான் போகணும். தனியாக போகணும். ஃபுல்லாக புளிய மரம் நிறைஞ்ச ஏரியா. இந்த காசை எடுக்கிறதுக்கு எனக்கு பயம். என்ன பதில் சொல்லிட்டேன்? நடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் காசை எடுக்கிறதுக்கு பயம். மேலே போய் படுத்தேன், தூங்கிட்டேன். அவர் திரும்பி வந்தார். எங்கே அவன் அப்படின்னு கேட்டார். போயிட்டானா? அவங்க அங்கேருந்து பதில் சொல்கிறாங்க, அக்கா அங்கேருந்து சொல்கிறாங்க, போயிடுவானா, அவன் உங்கள் பிள்ளையாச்சே. அன்னைக்கு அந்த வார்த்தை மட்டும்தாங்க என்னை யாராக மாற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விசுவாசியாக மாற்றுச்சு. அன்னைக்கு நான் கர்த்தரை என்னுடைய சொந்த தெய்வமாக, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதா நான் என்ன செய்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நம்புகிறேன். அந்த வார்த்தை மட்டும்தான். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்லிடல. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆசிரியர், கணக்காசிரியர். அவங்க இங்கிலீஷ் டீச்சரு, இவங்க வந்துட்டு மேக்ஸ் டீச்சர். அவர் மேக்ஸ் டீச்சர்.
அவர் எம்ஏ பிஎட். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாருங்க, வீட்டில் உறவு சரியில்லைன்னா அங்கே என்ன செய்ய முடியாது, ஒரு நல்ல ஒரு அனுபவம் வீட்டில் கிடைக்காது. ஒரு ஆசிரியரோடு நல்ல உறவு இல்லைன்னா என்ன கிடைக்காது, அங்கேயும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்காது. எதை பார்க்குறோம்? மேலானவர்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம உறவை மேம்படுத்திக்கிறத பற்றி சொல்கிறோம். அடுத்து வாங்க, சபைக்கு வாங்க, அல்லது வேலை செய்கிற இடத்துக்கு போங்க. மேலானவர்களுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம்? கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படியிலையா? எப்படி கீழ்ப்படுகிறோம்? மேலானவர்களுக்கு எங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் உட்காந்துருக்காரு, கீழே வேலை செய்கிறவங்க வந்து வரும்போது அங்கே நெஞ்சை நிமித்திட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அவன் பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது செஞ்சிடலாமான்னு தோணும். சரியா? ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அவனை என்ன செஞ்சிடணும், வேலையை விட்டு தூக்கிடலாமான்னு தோணும் முதலாளிக்கு. வேலைக்காரனுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆளுக்கு கீழே வேலை செய்கிறத விட என்ன செஞ்சிடலாம், வேலை செய்யாமல் வீட்டில் சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு நினப்பு வரும்ல. அந்த மாதிரி எண்ணம் வந்துடும். அப்போ என்ன இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இதை என்ன செய்ய முடியும், இதையெல்லாம் செய்யலாம். ஆனால் செய்யும்போது என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உறவை மேம்படுத்தி கொள்ள முடியாது. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் கொண்டு வாங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் மேலே நமக்கு ஒரு அத்தாரிட்டியாக இருக்கார், நமக்கு மேலானவராக இருக்கார். அவர் நடத்துவதற்கு அவர் எப்போதும் எப்படி இருக்கார், ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? காலேப்புக்கு பயன்படுத்தின அந்த வார்த்தையை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து உள்ள நுழைச்சி பாருங்க. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, நாம் கர்த்தரை பின்பற்றுறோம், கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமாய் நடக்கிறோம். ஆனால் உத்தமமாய் பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறது தான். நம்ம சபையில் மெம்பராக இருக்கோமா, அல்லது உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறோமா? ஒரு தாசனுடைய உணர்வு நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சிக்கலாம். நம்மளை கேட்கணும், வேற யாரும் கேட்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை கேட்குறாங்க, நாம் அவங்களுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு சில நேரத்தில் தைரியமாக பதில் சொல்லிடுறோம், ஒரு சில நேரத்தில் என்ன செஞ்சிடறோம், மழுப்பலாக பதில் சொல்கிறோம், ஒரு சில நேரத்தில் தலையை குனிஞ்சிட்டு போயிடுறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவு என்ன இல்லைங்க, சரியா இல்லை. சரியா இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டிய, யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது இருக்கவே இருக்காது. நாம் என்ன செய்யலாம், எந்த இடத்துலையும் போல்டாக இருக்கலாம். சரியா? அதையும் நான் சொன்னேன். கன்விக்ஷன் அப்படிங்கிறது வந்து திட நம்பிக்கை. எதை செய்தாலும் என்ன செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி செய்ய, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு தைரியத்தோடு செய். அதை எப்படி செய் அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்காக செய். இதாங்க விசுவாசம். புரிஞ்சுச்சா? நம்ம என்ன செய்யணும், உத்தம இருதயத்தோடு யாரை பின்பற்றணும், கர்த்தரை பின்பற்றணும். அதே நேரத்தில் திட மனதோடு, திட நம்பிக்கையோடு கூட கர்த்தரை பின்பற்றணும். அதே நிலைமையில் என்ன பார்த்தோம், நேர்மையும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றணும். இதுதான் விசுவாசத்துக்கும் உள்ள ஒற்றுமை. இதை பிரிக்க முடியாது. இதை பிரித்து பார்த்துட்டு என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விசுவாசியாக வாழ முடியாது. ஒரு விசுவாசியாக வாழணும்னா இது எல்லாத்தையும் ஒரு ஒன்றரை கலந்த ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. சரி, நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன, நமக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய முடியாதுங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். நிறைய சவால்கள் இருக்குது. நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. ஏன், இன்க்ளூடிங் சபையிலையும் என்ன இருக்குங்க, பிரச்சனை இருக்குது. இப்படி வாழ முடியாதபடிக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, மருளக்கூடாது. வேதத்தில் சொல்லியிருக்கபடி மருளாது இருக்கும்படி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய போகிறது சரியா தவறா? நீ உலகத்து மனுஷன் நம்மளை பார்த்து கேட்குறான்ல, ஏன்டா இப்படி போய் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்ட, கேட்குறானா கேட்கலையா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். இப்போ போய் இதை போய் செஞ்சிட்டிங்களே, என்னையே கேட்டிருக்காங்க நிறைய பேர். இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல், நடக்க முடியாமல், யாரோ சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு எங்கே போயிருக்கலாம், ஊழியத்துக்கு போயிருக்கலாம், இல்லை விசுவாசியானியை மாறி இருக்கலாம். சாவுறதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் துணை இருந்தால் அவரை வச்சுட்டு என்ன செஞ்சுருக்கலாங்க, சபைக்கு நீ போயிருக்கலாம். இப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க. சவால்கள் நமக்கு நிறைய இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார், நான் ஒரு விசுவாசி. நான் யார், என்ன விசுவாசி, நான் ஒரு உத்தம விசுவாசி. நான் யாரை பின்பற்றுறேன், ஒரு தேவனை பின்பற்றுகிறேன். அவரை எப்படி பின்பற்றுறேன், உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறேன். இந்த தைரியம் நமக்குள்ளே இருக்கணும். அதை எந்த இடத்துலையும் சொல்வதற்கும் எந்த இடத்துல செய்வதற்கும் நமக்கு ஒரு போல்னஸ் இருந்துச்சுன்னா, ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா, நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 24 எப்படி துவக்கினீங்கன்னு தெரியாது, ஆனால் 25 வந்துருச்சு. 25 துவக்கிட்டோம், 3வது வாரம் வந்துருச்சு. சரி, இது எவ்வளோ வேகமாக முடியும்?
எவ்வளோ வேகமாக முடியும்? நம்ம கண்ணு வைக்கிற நேரத்தில் முடிஞ்சிடும். சரி, எப்படி எப்படி வேகமாக ஓடுது பாருங்களேன். இதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க. சரி, இதன் மத்தியில் தான் நாம் இருக்கோம் அப்படின்னா நம்முடைய நாட்கள் குறைவு, நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவு. இதன் மத்தியில் நாம் என்ன செய்யணும்? ஒரு பிரைட்னஸாக ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு திறந்த இருதயத்தோட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம கர்த்தர் என்ன செஞ்சணும்? பிடிச்சிக்கணும். அப்படி வாழும்போது தான் நாம் விசுவாசியாக நம்மளை அடையாளம் காட்டிக்க முடியும், நம்முடைய விசுவாசத்தை அடையாளம் காட்ட முடியும். இதில் ஒரு 5 காரியத்தை நான் சொல்லணும், வேகமாக சொல்கிறேன். யாத்ராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21லிருந்து 22 வரைக்கும் படிங்க. யாத்ராகமம் 14, 21, 22 படிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இது நாம் நினைக்கிறோம் சரித்திரத்தில் நடந்த சம்பவம், உண்மையான சம்பவம் தெரியும். இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, லாயல்ட்டி அப்படிங்கிற வார்த்தை. விசுவாசம் மட்டும்தான். பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க? புருஷர்கள் 6 லட்சம் பேர், பெண்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 25 லட்சம் பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைனா கூட எத்தனை பிள்ளைங்க? அவங்க 2 பிள்ளைங்க யாருமே கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 24 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் போகிறாங்க. எல்லாருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குமா? இன்னைக்கு நம்ம சபையில் ஒரு 100 பேர் இருக்கோம். 100 பேருடைய விசுவாசமும் ஒரே மாதிரி இருக்கா? 100 பேருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே. ஏன்? நம்ம எல்லாரும் வேற வேற. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பாதை சொன்னோம் இல்லையா, ஒரே ஒரு முகாந்திரம் சொன்னோம் இல்லையா, நம்முடைய விசுவாசம் மட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா, ஒன்றுன்னு நாம் நினச்சிட்டோம் அப்படின்னா நாம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றா இருப்போம். இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே ஒருத்தருடைய சொல்ல மட்டும்தான் கேட்கணுங்க. மோசே சொல்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் சொல்லியிருக்காரு, செங்கடலை என்ன செய்ய போகிறேன்? பிளக்க போகிறேன். அதில் அழகாக எழுதியிருக்க பாருங்க, என்ன செஞ்சுதான்? தண்ணீர் பிரிந்து வழி விட்டது வெட்டாந்தரையா மாறிடுச்சு. அதில் நடந்து போகிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க. சரியா? நம்முடைய பிதாக்கள் தான். நேற்று ஒரு குழந்தைக்கு சொன்னேன், நம்முடைய தாத்தா யாரு அப்படின்னு கேட்டேன். அது சொல்லிச்சு ஆதாம். பாட்டினா சிரிக்கிறான். பாட்டியா? நம்ம பாட்டியா அது அப்படின்றான். ஏவாள் தான் நம்ம பாட்டி அப்படின்னு. நம்முடைய பிதாக்கள் யாருங்க? நம்ம கர்த்தரை பின்பற்றுவதற்கு முன்னாடி என்ன இருதயம் நமக்கு இருந்துச்சோ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம விசுவாசிகள் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற இருதயத்தை பற்றி பேசலை. நாம் விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த இருதயம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இருதயம் தான் யாருடைய இருதயம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம். யாராவது இறங்கினா இறங்கிடுவானா? முதல் கால் நீ ஃபர்ஸ்ட்ல உள்ள போ, நீ போய் 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வரேன், நீ கரை சேர்ந்துட்டேன்னா நான் என்ன செய்கிறேன்? நான் பின்னாடி வரேன்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிந்தார்கள். எல்லாரும் ஒரே நேரத்தில் பயணிக்கிறாங்க பாருங்க. உள்ளார இறங்கி நடந்து போகிறாங்க. ஒருத்தர் கூட என்ன செய்யலைங்க, சேதமாகாமல் எங்கே போனாங்க? அக்கறைப்பட்டார்கள். கடலை கடந்து போனாங்க, செங்கடலை கடந்து போனாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரளயம் வரக்கூடிய ஒரு கடல் தாங்க அந்த கடல். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு என்னவா மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாய் மாறினது. அதில் நான் எழுதி வச்சிருக்கேன், கர்த்தருடைய சொல்லை கேட்டு அதற்கு அப்படியே முழு மனதோடு கீழ்ப்படுகிற எந்த ஒரு விசுவாசியும் எந்த சூழ்நிலையிலும் நடத்தப்படுவார். நாம நடத்தப்பட்டிருக்கோம். கர்த்தர் அவங்களை நடத்தினாரா? நடத்தலையா? அதே பின்னாடி இதை பின்பற்றி பின்னாடி யார் வராங்க? பார்வோனும் அவனுடைய சேனையும் வருது. ஒருத்தர் கூட உயிரோடு இல்லையா? ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். இதுதாங்க லாயல்ட்டி. சொன்ன இல்லையா, திட நம்பிக்கை சொன்ன இல்லையா, கன்விக்ஷன் சொன்ன இல்லையா, இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுங்க. கர்த்தரை இப்படி உத்தமமாய் பின்பற்றுகிற பொழுது கர்த்தர் சொல்லிட்டாரு, அதுக்காக என்னன்னாலும் செய்யலாம். கடல்ல இறங்கணுமா? இறங்கு. உன்னை எங்க விட மாட்டாரு? கடல்ல மூழ்க விட மாட்டார். எங்க கொண்டு போய் விட்டுருவாரு? அக்கறைப்படுத்துவார். இது இன்னைக்கு செய்யல. எபிரேயர் ரோமர்கள் நிருபத்தில் எழுதியிருக்கு. ஆபிரகாமுக்கு மட்டும் அதை சொல்லலையா, நமக்கும் அதை சொல்லி இருக்கிறது. நான் நடந்து போனேன் அப்படின்னா, கர்த்தர் என்னை சொல்லி கூட்டிட்டு போறார் அப்படின்னா, என்னை நடத்துவார் அப்படின்னா, என்னை அக்கறைப்படுத்துவதற்கு அல்லது என்னை கொண்டு போய் விடுவதற்கு அவர் போதுமானவர். நம்ம நம்பணும், அவ்வளவுதான். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா,
யோசுவா புஸ்தகத்தில் அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க, 25 26 வாசிங்க வேகமா. நேரம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சரியா, பெல் அடிச்சிடாதீங்க. வாசிங்க யோசுவா 6ஆம் அதிகாரம் 25 26. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். யாரு? ராகாப். ராகாப் யாரு? பத்தியா எப்பா சாமி, நம்ம தாய்ங்க, தவறா சொல்லாதீங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாயில உச்சரிக்கிறது ராகாப்னு கேட்ட உடனே ஆண்களும் பெண்களும் வித்தியாசமே இல்லாம யாருன்னு சொல்லிடுறோம், வேசின்னு சொல்லிடுறோம். விசுவாசத்துக்கு தாய் தகப்பன் நம்ம ஆபிரகாம் நினைச்சேன்னா, விசுவாசத்துக்கு தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராகாப் தான். இதில் பேசுறதுக்கு நிறைய இருக்கு, வேண்டாம். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். அதுக்கு காரணம் என்னங்க? எரிகோ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சு? தரமட்டம் ஆயிடுச்சு. எரிகோ இல்லாம போயிடுச்சு. எரிகோவில் இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. அதில் எழுதியிருக்கிறது சுவரில் நீர் விடும் நாய் வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடணும்? எல்லாத்தையும் டமாலிஷ் பண்ணிடணும், எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடணும். ஆனால் அங்கே யாருக்கு வாழ்வு கிடைச்சது? ராகாபுக்கு வாழ்வு கிடைச்சது. ராகாபுக்கு இந்த வாழ்வு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தண்டிக்கப்பட வேண்டியது யார் தாங்க? ராகாப் தான். பிசிக்கலி மென்டலி. அவங்க குடியிருந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரிகோ மதில் மேலே தான் குடியிருந்தாங்க. முதல்ல இடிக்கும் போது எதை தான் இடிக்கிறாங்க? மதில தான் இடிக்கிறாங்க. முதல்ல காலி பண்ணுறது யாரைத்தான்? மதில் தானே. ஆனால் அவங்க வாழ்ந்தாங்களே, எங்கே வாழ்றாங்கன்னு படிக்கிறோம். இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். இதுக்கு பின்னாடி ராகாபை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க வந்துடுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி பட்டியலில் வந்துடுறாங்க. எப்படிப்பட்ட வாழ்வு பாருங்க. இதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய விசுவாசங்க. அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? நான் சொன்ன மாதிரி லாயல்டி, அப்பழுக்கற்ற உத்தமமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்களை எங்க கொண்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு போச்சு. நமக்கும் அதே வாழ்வு தான் கிடைச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு வருகிற சமயத்துல, கர்த்தரை ஆராதிக்கிற சமயத்துல இந்த மாதிரி நீங்க அனுபவிச்சு ஆராதிச்சு பாருங்க. ரூத்தின் புஸ்தகத்துக்கு போவோம், 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிங்க. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னுடனே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. எவ்வளவு தைரியமா இருந்தாங்கன்னு பாருங்க. கன்விக்ஷன் சொன்ன இல்லையா, அந்த திட நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திட நம்பிக்கையே இல்லாத ஒருத்தருக்குள்ள இருக்கு. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூத். அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க சொல்றாங்க, நீ இருக்கிற இடத்துல இருப்ப, நீ சாகுற இடத்துல சாவ. நீ கும்பிடுற தெய்வத்தை நானும் கும்பிடுவேன். உனக்கு அடக்கம் பண்ணா, உனக்கு பக்கத்திலேயே குழி வெட்டினா கூட பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? அந்த குழியில நானும் சாவேன். சரியா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு யாரா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னுதாரணமா இல்லை. பக்கத்துல உட்காந்துருப்போம். ஆனா இவங்க எனக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்கன்னு சப்போர்ட் பண்ண முடியுமா? நான் யாராவது ஒருத்தரை இவங்களை கையை காமிச்சு, நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு? நான் விசுவாச வாழ்க்கையில் இப்படி இருக்கேன், நான் கர்த்தரை உத்தமமா பின்பற்றேன், அதுக்கு காரணம் யார் தான்? என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற இந்த சகோதரி தான், இல்லை எங்க அம்மா தான், எங்க அப்பா தான், எங்க அண்ணன் தான். யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா? நகோமியை பார்த்தீங்கன்னா, நகோமிக்கு பேர் அழகான பேர். அதுக்கு பேர் அர்த்தமெல்லாம் சொல்றதுக்கு விரும்பல நான். அந்த நகோமி சொல்றாங்க, நான் யார் இல்லை, நகோமி இல்லை, நான் யாரு? மாறாள். நான் என்ன செஞ்சிட்டேன்? கசப்பாயிட்டேன். அவங்க மட்டும் சொல்லலை, சொல்லது மட்டும் இல்லை, ரூத்துக்கு சொல்றாங்க, வராதிங்க வராதிங்க வராதிங்க. அவங்களுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். என்ன கேவலமாக இருக்கும்? நான் இனிமேல் போய் அங்கே ஒரு கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை வளர்ந்து அவன் என்ன அநியாயம் பாருங்களேன். வளர்ந்து அவன் உன்னை கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்று உனக்கு ஒரு வாழ்வை தர முடியுமா? நான் எத்தனை இடரல், அவ்வளோ இடரலையும் வச்சுக்கிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. 2 நிமிஷம் முடிச்சிடறேன். இவ்வளோ இடரலையும் சொல்லிட்டே அவங்க போறாங்க. ஆனா ரூத் என்ன செய்யல? இதையெல்லாம் ஒண்ணுமே யோசிக்கவே இல்லை. நான் என்ன செய்வேன்? வருவேன். வர்றதை தவிர்த்துட்டு வேற எதையும் என்ன செய்யாத, பேசாத. வந்தாங்களா? கூட வந்தாங்களா? வாழ்க்கை கிடைச்சதா? என்ன வாழ்க்கை கிடைச்சதுங்க?
என்ன வாழ்க்கை கிடைச்சது? நகோமி நினைச்ச மாதிரியா? ரூத்தே தன்னுடைய சிந்தையில் இப்படி யோசித்திருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்களுடைய லாயல்ட்டி, அவங்களுடைய விசுவாசம் என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சுது. நான் இங்க எழுதியிருக்கேன், வாழ்வு தருவார். ரூத்துக்கும் நகோமிக்கும், சாரி ரூத்துக்கும் முன்னாடி பார்த்தோமே, நம்ம தாயா பார்த்தோம், ராகாப்புக்கும் ஒரு வாழ்வு தருவார்னு பார்த்தோமே. அந்த வாழ்வு யாருக்கு கிடைச்சது? சிந்தைக்கு எட்டாத ஒரு வாழ்வு. இன்னைக்கு நம்ம அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோங்க. நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு முன்னாடி நான் ஒன்றை மட்டும் சோதிச்சு பார்த்தா போதும். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ற இந்த வார்த்தை இருக்குதா, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற அந்த லாயல்ட்டி என் வாழ்க்கையில இருக்கான்னு மட்டும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா போதும். உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்? உங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டே இருங்க? கவுண்ட் பண்ணிட்டே இருங்க. கவுண்ட் ஒரு பிளஸிங். இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா என்ன செய்யுங்க? இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் நான் பின்பற்றேன். ஆனால் எப்படி பின்பற்றல? இந்த சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணமே, அந்த உத்தமமாய் அந்த அதன்படி பின்பற்றல. நான் என்ன செய்றேன்? இனிமேல் உத்தமமாய் பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறேன். சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு முன்னாடி சொல்லி பாருங்க. கர்த்தர் மன்னிப்பு கொடுக்கறது, கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரதெல்லாம் வெளியில வாயில வர்ற வார்த்தைகள் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 22 படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன்? உள்ளத்தில் அதை நான் தீர்மானம் பண்ணேன். அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, என் பாவத்தின் தாவீது சொல்றாரு, என் பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் மன்னித்தீர். உள்ள நினைச்சா போதும், நான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் என்ன செய்வேன்? நான் அநேகருக்கு முன்னுதாரணமா இருப்பேன். அநேகருக்கு நான் யாரா இருப்பேன்? அடையாளமா இருப்பேன். கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் அவகாசம் நமக்கு. சரியா? நாம் அதை என்ன செஞ்சுக்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமா இதை பின்பற்ற படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கடைசியா புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 8:48, 8:50 2 வசனங்களை படிங்க. அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இங்க 2 வஸ்திரம் தொட்ட பெண்ணையும் சிறு பெண்ணினுடைய தகப்பனை பற்றியும் எழுதியிருக்கு. கர்த்தர் அவங்களோட பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லியிருக்க? என்ன வார்த்தை சொல்றாரு? மகளே திடன்கொள். நான் சொன்னல கன்விக்ஷன், அதுதான் இது. அதை யார் தரா? திட நம்பிக்கை யார் கொடுக்கறது? கர்த்தர் சொல்றாரு, நீ தைரியமா இரு, பயப்படாத. மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய உயர்ந்த விசுவாசம் தான் உன்னை என்ன செஞ்சிருக்கு? காப்பாத்தி இருக்குது. யாருக்காவது அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் பின்னாடி போறாங்கல்ல, யாருக்காவது வஸ்திரத்தை தொட்டா சுகம் கிடைக்கும்னு என் நினைப்பு வந்துச்சா? அது வித்தியாசமா இல்ல தெரியாது. கர்த்தர் பின்னாடி போனவங்களெல்லாம் நீங்க பட்டியல் போட்டு பாருங்க, தெரியும். தனிப்பட்ட நிலைமையில வீட்டில் போய் உட்காந்து கர்த்தருக்கு பின்னாடி சிலுவைக்கு போறது வரைக்கும், அவர் ஆரம்பிச்ச நாள், ஊழியத்தை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிக்கிற நாள் வரைக்கும் அவர் பின்னாடி போனவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கும் நன்மையை அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே போனவங்க நிறைய பேர். ஆனா வித்தியாசமான சிந்தனை யாருக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு மட்டும்தான். வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். சரியா? நான் இங்க எழுதியிருக்கேன் என்ன கேட்டீங்கன்னா, சுகம் தருவார். இன்னைக்கு நமக்கு தெய்வீக சுகம் தேவைப்படுதா இல்லையா? பேசப்படுகிற வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாதுங்க தெய்வீக சுகம். அந்த தெய்வீக சுகத்தை என்ன செய்யணும்? நாம அனுபவிக்கணும். நம்முடைய ஆத்மாவில் அனுபவிக்கணும், சரீரத்தில் அனுபவிக்கணும், எல்லா இடத்துலையும் அனுபவிக்கணும். அப்படின்னா நமக்கு தேவை என்னதுங்க? நமக்கு தேவை என்னது? விசுவாசம். உத்தம விசுவாசம் தேவை. ஒருவேளை அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? இதை நம்ம பார்க்கலாம், கேட்கலாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கலைன்னா அது நமக்கு வாழ்க்கையில் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய ஆராதனையிலையும் அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது. தனிப்பட்ட நிலைமையிலையும் நாம ஆவிக்குரிய நிலைமையில எதையும் வெளிப்படுத்த முடியாது. எல்லாரும் போல கூட்டமா வருவோம், கூட்டமா போவோம், எல்லாரும் சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுவோம், எல்லாரும் அழும்போது அழுவோம், அப்படி போயிடுவோம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவிக்கணும்னா இது வேணும் நமக்கு. நாம் என்ன செய்யணும்? ஒரு ஆவிக்குரிய ஊடுருவலை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதை செஞ்சிட்டோம்னா நல்லது. அடுத்து பின்னாடி அந்த தகப்பனுடைய உள்ளம் செத்தே போயிட்டா பிள்ளை, சாவுக்கு எதுவான ஒரு வியாதி தானே. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. அந்த மறுபடியும் அந்த வார்த்தையை கவனிங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உனக்கு கன்விக்ஷனும் வேணும், என்ன வேணும்? லாயல்ட்டியும் வேணும். பயப்படாத, தைரியமா இரு. என்ன செய்யறேன்? நான் என்ன செய்யறேன்?
பார்த்துக்கிறேன். உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிற வார்த்தையை நான் எழுதியிருக்கேன். சரியா? இன்னைக்கு நமக்கு தேவையானது என்னது அப்படிங்கிறத மட்டும் யோசனை பண்ணி பாருங்க. அழகா அந்த வார்த்தையை படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். எப்பொழுது? இங்க எதை பத்தி அவர் சொல்றாரு? உயிர்ப்பிக்கிறத பத்தி சொல்றாரா, சுகப்படுத்துறத பத்தி சொல்றாரா, எதை பத்தி சொல்றாரு? உனக்கு இது இருந்துச்சுன்னா போதும், நீ என்ன செஞ்சிடலாம், நீ என்ன எதிர்பார்க்கிறையோ அந்த எதிர்பார்ப்பு என்ன செஞ்சிடும், பூர்த்தி ஆயிடும். சரியா? சில வார்த்தைகளை மட்டும் நான் சொன்னேன், ஞாபகப்படுத்தினேன், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன், சாரி மன்னிங்க. நமக்கு என்ன தேவைங்க? ஒரு விசுவாசிக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆனால் ஒரு விசுவாசி யாரு? ஒரு விசுவாசி யாருங்க? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறார். சரியா? அதுக்கு ஈடு இணை வேற ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இதை யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ண முடியாது. யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. நமக்கும் கர்த்தருக்குமே உள்ள தனிப்பட்ட உறவே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதை யாருக்கும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடையாளப்படுத்த முடியாது, நம்ம காமிக்க முடியாது. நமக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே இருக்கிற அந்த உறவு அப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா நாம யாரை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை வெளிப்படுத்துவோம். நாம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோம். பார்க்குறவங்க எல்லாருமே யாரை கனம் பண்ணுவாங்க? கர்த்தரை கனம் பண்ணுவார்கள். சரியா? நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசத்தினால இவ்வளவு காரியங்களை என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. நாம் அதுக்கு உடன்பட்டு இருக்கிறோம். அதனால என்ன செய்வோம்? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, என்னை இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குள்ளாய் நடத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்படின்னு. நான் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருப்பேன், கர்த்தருடைய பார்வையில் காட்ஸ் சைட் அப்படின்னு எழுதியிருக்கு. காட்ஸ் சைட், வெரி ப்ரீசியஸ் டு காட்ஸ் சைட். நம்மளை கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் நம்ம பார்க்குறார். சாதாரணமாக பார்க்கல, ஆனால் நாம் நம்மை கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனத்தில் கொண்டு முன்னேறி போவோம். கர்த்தர் இந்த வாய்ப்பை தந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி. நாம் சிந்திக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.